சரி, இலங்கையில வந்துட்டு செம்மணின்ற ஒரு புதக்குழியை வந்துட்டு தோண்டியிருக்காங்க. அங்கிருந்து பல எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. அதை பார்க்குறப்போ தமிழர்களுக்கிடையே மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். உலக அரங்கில் எங்கேயுமே தங்கள் இனம் அழிக்கப்பட்ட பிறகு அதற்கு நீதியும் கிடைக்காம தொடர்ச்சியா அந்த வலியை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அப்படியே கடத்திக்கிட்டே போய் அந்த வலியிலையும் வேதனையும் புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு இனமா எனக்கு தமிழ் இனம் மாறி நிற்கிறதுங்கிறது ஒரு மோசமான ஒரு காலகட்டமா நான் பார்க்கிறேன். வெறும் மனித புதைக்குழி அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட இதை நிறுத்தி விடாம இலங்கையில் நடத்தப்பட்ட தமிழர்கள் மீதான இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலையில பாத்தீங்கன்னா ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த புகைப்படங்கள். இப்ப அங்க இருக்க ஒரு ராணுவ அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க கொண்டு கொடுப்பாங்க, நான் புதைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்ல, நீங்க சொல்றத அதை கேட்கும் போது நமக்கு எப்படி வெளியா இருக்கு பாருங்க. கொண்டுட்டு பணத்தெல்லாம் கொடுப்பாங்க, நாங்க இங்க போட்டு புதைப்போம் அப்படிங்கிறது இப்ப இது ஒரு வேலையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்தாங்களோ அங்கெல்லாம் புதைகுழியாக்கப்பட்டிருக்கு. இப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் இதை பார்க்கிறாருன்னா அந்த வலியும் வேதனையும் அவரால் உணரப்படும். அவை உணரப்பட்டால் மட்டும்தான் சர்வதேச அரங்கிற்கு செம்மணி புதைக்குழி மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஈழத்தில் நடைபெற்ற தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையை இங்க சர்வதேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவே முடியும். யூஸ்வலா எந்த ஒரு இடத்துல ஒரு அடக்குமுறையா இருக்கட்டும் இல்ல ஒரு ஒடுக்குமுறையா இருக்கட்டும் நடந்தா ஃபர்ஸ்ட் போய் குரல் கொடுக்கறவங்க நம்ம தமிழ் மக்களா தான் இருப்பாங்க. இது வரைக்கும் குரல் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக உலகத்துல யாருமே எதுவுமே பேசலையே. நமக்கான அதிகாரம் நம்ம கையில இல்லாம இருந்திருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் திமுகவில் இருக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, அந்த இனப்படுகொலை சமயத்தின் இங்கு நடைபெற்றிருந்த அரசியல் கணக்குகள் உண்மையிலேயே நம்ம மனசை ரொம்ப பாதிச்சு. மதிமுக குரல் கொடுக்கும், விசிகா குரல் கொடுக்கும், சீமான் குரல் கொடுக்கும், நாம் தமிழர் கட்சி. யார் குரல் கொடுக்குறாங்க? யார் பேசுவாங்க? விஜய் இப்ப பேசுவாரா? மாவீரர் போற்றுதும் மாவீரர் போற்றுதும் ட்வீட் போட்டு முடிச்சிட்டாரு. இப்ப பேசினா இது எலெக்ஷனுக்கு உதவுமா உதவாதான்னு யோசிக்கிற மனநிலை இருக்குது. உதவாத அப்ப வேண்டாம். சரி, இலங்கையில வந்துட்டு செம்மணின்ற ஒரு புதக்குழியை வந்துட்டு தோண்டியிருக்காங்க. அங்கிருந்து பல எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. அதை பார்க்குறப்போ தமிழர்களுக்கிடையே மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நானும் அதை பார்க்கும்போது உள்ளபடியே நமக்கும் நெஞ்சை உழுக்கும் சம்பவம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நெஞ்சை மீண்டும் ஒரு பிளக்கும் புகைப்படங்களை பார்க்கக்கூடிய ஒரு கெடுவாய்ப்பு நமக்கு நேர்ந்திருக்கிறது. ஏன் கெடுவாய்ப்புன்னு சொல்றேன்னா, உலக அரங்கில் எங்கேயுமே தங்கள் இனம் அழிக்கப்பட்ட பிறகு அதற்கு நீதியும் கிடைக்காம தொடர்ச்சியா அந்த வலியை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அப்படியே கடத்திக்கிட்டே போய் அந்த வலியிலையும் வேதனையும் புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு இனமா எனக்கு தமிழ் இனம் மாறி நிற்கிறதுங்கிறது உண்மையில ஒரு மோசமான ஒரு காலகட்டமாக நான் பார்க்குறேன். அப்படியாக இந்த செம்மணி மனித புதைக்குழிகளை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வெறும் மனித புதைக்குழி அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட இதை நிறுத்தி விடாம இலங்கையில் நடத்தப்பட்ட தமிழர்கள் மீதான இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலையில பாத்தீங்கன்னா ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த புகைப்படங்கள், செம்மணி மனித புதைக்குழி புகைப்படங்கள். முக்கியமாக ஒரு தொடர் கூட சொன்னாங்க, அதில் பார்த்தீங்கன்னா 2 எலும்புக்கூடுகள் ஒன்று கிடைக்கும் போது ஒரு எலும்புக்கூடு ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு எலும்புக்கூடு ரொம்ப சின்னதாக இருக்குது. அது ஏஎல்லாம் வச்சு சில விஷயங்கள் பண்ணும்போது ஒன்று அம்மாவினுடைய பெரிய எலும்புக்கூடு, இன்னொன்று அந்த அம்மாவினுடைய மகள் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப மனசு விட்டு சொல்லணும்னா ரொம்ப அழ வருது, கண்ணீர் வருது நமக்கு. இப்படி நம்மலாம் சாகடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வெறும் மரணங்கள் மட்டுமல்ல, அழைத்து வரப்பட்டு கொலை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அவர்களை புதைச்சிருக்கிறாங்க. அங்கங்கே அப்படியே எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்தாங்களோ அங்கெல்லாம் புதைகுழியாக்கப்பட்டிருக்கு. இது குறிப்பாக மரியாதைக்குரிய கேஎஸ்ஆர் ஒரு இடத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுழி எண்ணிக்கை நான் உங்களுக்கு படிக்கிறேன். யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டு அரங்கம், யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி பேசிக்கிட்டு இருக்கிறது, யாழ்ப்பாணம் மிருசுவில் மனித புதைக்குழி, கிளிநொச்சி மனித புதைக்குழி, 5வது கிளிநொச்சி கணேசபுரம் மனித புதைக்குழி, முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மனித புதைக்குழி, முல்லைத்தீவு 2 முல்லைத்தீவு மனித புதைக்குழி, மன்னார் மனித புதைக்குழி, திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி, நிகவரபிட்டிய மனித புதைக்குழி,
மினுவங்கொட வல்பிட்ட அரச பண்ணை, எஸ்எல்ல மனித புதைக்குழி கம்பகா, வவுல்கெல்ல நித்தம்புல மனித புதைக்குழி கம்பகா, கோகந்தர மனித புதைக்குழி இப்படின்னு கிட்டத்தட்ட 23 மனித புதைக்குழி அங்க இருக்குமா. நம்முடைய ஈக்குவலான ஒரு நூற்றாண்டுல வாழ்ந்த தமிழர்கள், நம்முடைய தொப்புள்குடி உறவுகள் எப்படி சாகடிக்கப்பட்டிருக்கிறாங்க, எப்படி உயிரோட கொலை பண்ணப்பட்டிருக்கிறாங்க, எப்படி ஒரு இனப்படு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத படம் போட்டு காமிக்குது. இப்போ இன்னைக்கு ஏன் திடீர்னு ட்ரெண்ட் ஆச்சு, அதனுடைய சோர்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் அந்த வழிகளை கடந்து போகவே முடியாது. இப்போ இதை பற்றி நம்ம ஏன் இந்த இடத்துல நம்ம இதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா, இந்த விவகாரம் உலக அளவில் கொண்டு போகப்படணும் அப்படின்னா தமிழர்களால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பா. இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் இதை பார்க்கறாருன்னா அந்த வலியும் வேதனையும் அவரால் உணரப்படணும். அவை உணரப்பட்டால் மட்டும்தான் சர்வதேச அரங்கிற்கு செம்மணி புதைக்குழி மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஈழத்தில் நடைபெற்ற தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையை நீங்க சர்வதேச கொண்டு போய் சேர்க்கவே முடியும். இப்போ யூஎன் பலமுறை அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. சேனல் 4 ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. உயிரோட உட்கார வைத்து நிர்வாணப்படுத்தி துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையான தமிழர்கள் பல பேர். பிரபாகரன் அவர்களுடைய மகன் அமர்ந்து கொண்டிருந்த புகைப்படங்களை போட்டாங்க. பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் அந்த தம்பி பாலச்சந்திரன். பிஸ்கெட் சாப்பிட்றாரு. அடுத்த சில மணி நேரங்களில் நெஞ்சுகளில் துப்பாக்கி குண்டுகளை ஏந்தியபடி மரணித்து கிடக்கிறான் அந்த தம்பி. 15 வயசு கூட கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட மிக மோசமான வலிகளையும் வேதனைகளையும் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருக்கு தமிழக இனம், தமிழ் இனம் அப்படிங்கிறது தாங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த செம்மணி புதைக்குழி மனித புதைக்குழி எதை உணர்த்துதுன்னா, இதை மாதிரி எத்தனை தமிழர்கள் செத்து போயிருப்பாங்க. கண்டிப்பா. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தானே இது. அப்போ இதை எப்படி இந்த வழியை நம்ம கடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. விடுதலை திரைப்படத்தில் கூட ஒரு வரி வரும். அதில் சூரி சொல்லுவார், நாம் நம்ம சந்ததிகளுக்கு கதைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கதை வெறும் கதை மட்டும் அல்ல, நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பு. அதை நம்ம கடத்திக்கிட்டே இருக்கணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த கதையானது ஒரு சந்ததியால் கைதூக்கப்பட்டு வெற்றி நோக்கி நடைபெறுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த வலிகளையும் வேதனைகளையும் நம்முடைய தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் உண்டு. இப்போ செம்மணி புதைக்குழிங்கிறது நம்மளை இன்னும் வழிகளை நோக்கி நகர்த்தி கொண்டு போகுது. தமிழ்நாட்டில் ஈழம் சார்ந்து பேசுகிறவங்க எல்லாருமே இதை வெளியில் பேசணும், திருப்பி கொண்டு வரணும், டிபேட்டபிள் பாயிண்டாக உருவாக்கணும். என்னங்க இதுக்கும் தமிழ் சம்பந்தம் அவ்வளோ கேட்கக்கூடாது. தமிழர்கள் அரசியலுக்காக மட்டுமா நீங்கள் கட்சி நடத்துறீங்க? உங்கள் இனத்துக்காக, உங்கள் மொழிக்காக, உங்கள் பண்பாட்டுக்காக, உங்களுடைய தொப்புள் உறவுகளுக்காக கட்சி நடத்துறீங்க. அப்போ எல்லாருக்காகவும் பேசுங்க. இங்கே இருக்கிற தமிழன் தானங்க காசால செத்து போனாலும் பேசுகிறான், அழுகிறான். இங்கே இருக்கிற தமிழன் தானங்க உக்ரைனில் அடிபட்டாலும் அழுகிறான். இங்கே இருக்கிற தமிழன் தானங்க பாலஸ்தீனருக்காகவும் அழுகிறான், கண்ணீர் விடுறான். அப்போ தமிழர்களுக்காக கூட யாரும் கண்ணீர் விட மாட்டீங்களா? அப்போ இந்த வழிகளை நம்ம கடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. உண்மையிலேயே இந்த செம்மணி மனித புதைக்குழி இப்போ வெளியானதை பார்க்கும்போது அதீதமான மன வருத்தம் உருவாகுது, அதீதமான கோபமும் உருவாகுது. விட்டுட்டோமே, எதுவுமே பண்ண முடியல, நிராயுதமானே இருந்துட்டோமே, யாரும் உதவிக்கு வரலையே, துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம் மீண்டும் அதிகமாகும் போது ஒரு பக்கம் ரொம்ப மன வருத்தமாக ரொம்ப கோபமும் வருது. யூஸ்வலா எந்த ஒரு இடத்துல ஒரு அடக்குமுறையா இருக்கட்டும் இல்ல ஒரு ஒடுக்குமுறையா இருக்கட்டும் நடந்தா ஃபர்ஸ்ட் போய் குரல் கொடுக்கறவங்க நம்ம தமிழ் மக்களா தான் இருப்பாங்க. இது வரைக்கும் குரல் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக உலகத்துல யாருமே எதுவுமே பேசலையே ஏன் சார்? ஏன்னா நம்ம வரலாற்றுல எப்போதுமே ஒரு புறக்கணிக்கப்பட்ட இனமா இருந்திருக்கிறோம். நம்மளை பத்தி உண்மையான விஷயங்களை வெளியே சொல்றதுக்கு நம்முடைய பிரதிநிதிகளாக யாருமே உலகத்தில் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. நமக்கான அதிகாரம் நம்ம கையில் இல்லாமல் இருந்திருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் திமுக மேலே இருக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, அந்த இனப்படுகொலை சமயத்தில் இங்கு நடைபெற்றிருந்த அரசியல் கணக்குகள் உண்மையிலேயே நம்ம மனசை ரொம்ப பாதிச்சிச்சு. இந்த நேரத்துலையுமே அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. நான் இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்காக ஆட்சி இழந்த கட்சி தான் திமுக. அதில் நான் வரலாறு தெரியாமல் பேசல, அதில் எனக்கு மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனாலும் ஒரு வரலாற்று வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. ஆட்சியே போனாலும் பரவாயில்லன்னு அவங்க சில விஷயங்களை பண்ணி இருந்திருந்தாங்கன்னா இந்தியாவில் வேறு கணக்குகள் உருவாகி இருக்க வாய்ப்புகள் உண்டுங்கிறது இன்றைக்கு நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு கருத்து தான். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் அதை யாரும் பண்ணலை, ஏன் யாரும் பேசலைங்கிறத தாண்டி அதை விட்டுட்டு அதை கடந்து போய்
இனிமேல் எல்லாருமே பேசணும்னு எடுத்து நம்ம வரணும். கம்யூனிஸ்டுகள் உட்பட பேசணும், இடதுசாரிகள் பேசணும். உங்களுக்கு மார்க்ஸ் சொன்ன கருத்து தான் நீங்கள் ஏற்கிறீங்க அப்படின்னா, உண்மையிலேயே லெனின் சொன்ன கருத்து தான் நீங்கள் ஏற்கிறீங்க அப்படின்னா, மாநில சுயநிர்ணய உரிமையை கேட்கக்கூடிய தனிநாடு கோரிக்கையை நீங்கள் ஆதரிக்கணுமா வேணாமா? அப்படி ஈழத்தை ஆதரிச்சு தான் ஆகணும். ஆனால் அவங்க ஆதரிக்க மறுக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக அப்படின்னு பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எதிர்கொள்கிற கட்சிகள் எல்லாம் வாய்மூடி மௌனியா இல்லாமல் இப்போ மதிமுக குரல் கொடுக்கும், விசிகா குரல் கொடுக்கும், சீமான் குரல் கொடுப்பாரு, நாம் தமிழர் கட்சி. வேறு யார் குரல் கொடுக்குறாங்க? வேறு யார் பேசுவாங்க? விஜய் இப்போ பேசுவாரா? மாவீரர் போற்றுதும் ட்வீட்டு போட்டு முடிச்சிட்டாரு. அவர் பேசியிருக்கணும், பேசணும். அப்போ இவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா மக்கள் மன்றத்தில் நல்லா போய் எடுபடும். ஆக்சுவலி ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான் பேசணும். ஆனால் பேசுறதால சின்ன சின்ன கட்சிகள் தான் பேசுகிறாங்க. விசிகா ஒரு சின்ன கட்சி தான். அதாவது ஒப்பிட்ட லெவலில் திமுக ஒப்பிடும்போது விசிகா, மதிமுக, நாம் தமிழர் கட்சி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற யார் பேசுகிறாங்க? அப்போ இவங்கெல்லாம் பேசுறதோட நின்று விடாமல் அடுத்தபடியாக இதை கொண்டு போகணும், மக்கள் பிரச்சாரமா இதை மாற்றணும் அப்படின்னா அதற்கான பொறுப்பும் கடமையும் தமிழக ஆளுங்கட்சிக்கு தாங்க இருக்குது. இப்பயும் அங்கதான் வந்து நம்ம நிற்க முடிய வர வழி கிடையாது. இப்ப அங்க இருக்க ஒரு ராணுவ அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க கொண்டு கொடுப்பாங்க, நான் புதைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பா நம்ம அரசுல இருந்து ஏதாவது ஒரு விஷயமாவது பண்ணியிருக்கணும். ஆனா எந்த கட்சி சார்ந்தவங்களும் இதை பத்தி எதுவுமே பேசவே கிடையாது. ஒருவேளை பேசிட்டு இதனால என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு இருக்காங்களா, இல்லை இதுலயும் அவங்களுக்கு ஏதாவது பயன் இல்லை அப்படின்றதுனால அமைதியா இருக்காங்க? எதனால அப்படியே அமைதியாவே இருக்காங்க? இல்லை, நீங்க சொல்றத அதை கேட்கும்போது நமக்கு எப்படி வெளியா இருக்கு பாருங்க. கொண்டுட்டு பணத்தெல்லாம் கொடுப்பாங்க, நாங்கள் இங்கே போட்டு புதைப்போம் அப்படிங்கிறது வந்து, அப்போ இது ஒரு வேலையே பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறானுங்க. கொலை பண்ணுறது, அதை கொண்டு வந்து இங்கே கொடுக்கறது, இவங்க புதைக்கிறதுங்கிறதே ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. இங்கே இருக்கிறவங்க ஏன் அதை பற்றி இப்போ பேச மறுக்கிறாங்க அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இப்போ பேசினா இது எலெக்ஷனுக்கு உதவுமா உதவாதான்னு யோசிக்கிற மனநிலை இருக்குது. ஒத்துக்குவோம், நம்ம ஒத்துக்குவோம். உதவுமா உதவாதா அப்போ வேண்டாம். 2வது, இப்போ நம்ம பேசணும்னா இந்தியா பிளாக்ல இருக்கிற திமுக கோச்சுக்குமோ, காங்கிரஸ் கோச்சுக்குமோ? இப்போ நம்ம பேசணும்னா பல பயத்தின் காரணம் பேசுறது கிடையாது. அப்போ வந்து இந்த மாநில கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சேர நின்று குரல் கொடுத்து எல்லாரும் ஒற்றுமையாக நின்று இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள் மன்றத்தில் போய் அம்பலப்படுத்தி மக்களை அரசியல் மையப்படுத்தாமல் தீர்வு கிடைக்காதுங்க. எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் அணி சேராமல், மக்கள் உள்ள வராமல், மக்களோடு சேர்ந்து எழுச்சி போராட்டம் நடைபெறாமல் ஒரு விவகாரத்துக்கு தீர்வு கிடைக்காது. இந்தி எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது திமுகவோட போராட்டம் அல்ல, திகாவின் போராட்டம் அல்ல, பெரியாரின் போராட்டம் அல்ல. அது தமிழ்நாட்டு மக்களின் போராட்டம். ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது எந்த கட்சியின் போராட்டமும் அல்ல, அது தமிழ்நாட்டு மக்களின் போராட்டம். அப்போ தொப்புள்குடி உறவுகளான ஈழத்தமிழர்களின் சொந்தங்களுக்காக இங்கே தமிழ்நாட்டு மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவையும் அதனுடைய அரசியல் தேவையும் தற்போது எழுந்திருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த விவகாரத்தை திருப்பியும் கையில் எடுத்து இலங்கையினுடைய சிங்கள பேரினவாத அரசை கண்டிக்கணும். இன்னைக்கு அங்கே கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அந்த கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து இங்கே இருக்கிற ஊர் கம்யூனிஸ்ட் பேசுவாங்களா? எங்க தமிழர்களை கொன்று குவிச்சிருக்கிறாங்க, நம்மெல்லாம் ஒரே தோழர்களாக இருக்கிறோம், கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறோம், நம்ம நடவடிக்கை எடுங்க, பாருங்க என்னன்னு பாருங்க. பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், நான் இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் பற்றி பேசலை, இவங்களை தவிர்த்துட்டு வெளியிலவே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேரினவாத சிந்தனை கொண்டவங்களாம் இருப்பாங்க, அவங்க ஒரு முதலாளித்துவவாதியாக இருப்பாங்க. ஆனால் கம்யூனிஸ்டுக்கிற போர்வையை பொத்திக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ அங்கே இருக்கிறவர். அப்போ இங்கே இருக்கிறவங்க ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா இவங்க சொல்லணும். அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் மாச்சரியங்களை கடந்து ஒன்றாக நின்று செம்மணி மனித புதைகுழியை போல இன்னும் எத்தனை மனித புதைகுழி இருக்குது, எத்தனை பேரை கொண்டிருக்கிறீங்க கணக்கு எடுங்க. அப்போ கம்மி போட்டு நாங்கள் சொன்னது 1.5 லட்சம், அதுக்கு மேலே இருக்கும் போல தமிழ் இருக்கு. அப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சு பாருங்க, 15 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த படுகொலை நடந்து. கண்டிப்பா இன்னும் அந்த வழியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க தவிர நமக்கு தீர்வே கிடைக்காம இருக்கு. அப்போ தீர்வு நோக்கி நகர்த்த வேண்டிய கடமை இங்க இருந்தா தொடங்கவே முடியும். நீங்க வேற எங்கேயும் தொடங்க முடியாது. அடிப்பட்டல் தானே நீங்க மருந்து போடுவீங்க, வேற எங்கேயும் போட்டு மருந்து போடுவீங்களா? கிடையாது இல்லை. அப்போ இங்கே தான் நம்ம துவங்கணும், தமிழ்நாட்டில் துவங்கணும், மற்ற தேசிய இடங்களுக்கு கடத்தணும்,
இந்தியா பேசணும், இந்தியா உலக அரங்கில் போய் பேசணும், உலக அரங்கில் இருக்கிற மற்ற உலக நாடுகள் பேசணும். அந்த உலக நாடுகள் பேசி இலங்கையில் நடந்த படுகொலைக்கு இனப்படுகொலை தான், இட்ஸ் அ கிளீன் ஜெனோசைட் அப்படிங்கிறத அறிவிக்கணும், அனௌன்ஸ் பண்ணணும். இனப்படுகொலைங்கிறத அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. இன்னும் பறந்து விடாலும் அனௌன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அதை பரப்புரையாக மாற்றணும். அதற்கான வேலையை தமிழக கட்சிகள் இங்கிருந்து துவங்கணும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சார் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்துட்டு முதலைகளுக்கு வந்துட்டு இறைச்சியா உணவா வந்துட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு புதக்குழியை பார்க்குறப்போ, எலும்பு கூடெல்லாம் பார்க்குறப்போ மனசு ரொம்ப வலியை தான் ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். அதுவும் தமிழ் மக்களை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ இங்கே இருக்க ஒருத்தருக்கும் கடமை இருக்குது, இது தப்பு அப்படின்ட்டு சுட்டி காட்டுறதுக்கும் சரி, இல்லை தமிழ் மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அரசு சார்ந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்றது ஏன் இன்னும் அவங்களுக்கு தெரியாம இருக்கு சார்? இல்ல, தமிழக அரசுக்கு அதான் சொல்றேனே, இவங்களுக்கு அதுல ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டில் இருக்கிற சிறப்பு முகாம்களை இழுத்து மூடுங்கன்னு கேட்குறாங்க. அதையே இவங்க அங்கே பண்ணலை. எங்க டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு படம் எடுத்தாங்க. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படம் ஒரு ஈழத்தமிழரை வந்து இங்கே வராரு, தங்குறாரு, போறாருன்ற மாதிரி ஒரு கதை. அது வந்து அந்த அந்த படங்கிறது ஈழத்தமிழர்கள் வெளியே பற்றிலாம் பேசலை. அது ஒரு மனித உணர்வுகளை பற்றியும் உறவுகளை பற்றியும் பேசுகிற ஒரு படம். அந்த படத்தை எடுத்துக்கிட்டு திமுகவில் இருக்கிற தோழர்களே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு படமா, இதெல்லாம் ஒரு படம், திரும்பி பார்த்தா நல்லவனா இருக்கிறான், அங்கே பார்த்தா எவனா இருக்கிறான், எப்படா எடுக்கிறீங்க, இவங்கெல்லாம் வந்து தக்லைஃபை குறை சொல்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாரு. ஒருவேளை தக்லைஃபில் மட்டும் இன்னைக்கு கமலஹாசன் கூட்டணியில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கிடிச்சு நாரடிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு சின்ன பையன் ஒருத்தர் டைரக்டராக இருக்கிறாரு, அவர் திருச்சி பக்கம் இருந்திருக்கிறாரு, சிறப்புகம் பக்கம்லாம் இருந்திருக்கிறாரு, அவர் பார்த்துருப்பாரு, வெளியே பதிவு பண்ணுறாரு. உங்களால் இன்னைக்கு வரைக்கும் ஈழத்தமிழுக்கு குடியுரிமை வாங்கி கொடுக்க முடியல. ஒருத்தர் அப்பீல் போனதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போன்னு துரத்தி விட்டீங்க, ஹைகோர்ட் போன்னு துரத்தி விட்டீங்க. அவன் கேட்குறாரு, அதில் மாண்புமிகு நீதிபதி கேட்குறாரு, உந்தனா சத்திரமான்னு கேட்குறாரு. என்ன கேள்வி இதெல்லாம்? அப்போது தமிழர்கள் குறிப்பாக அனாதைகளாகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வாழ இடம் இல்லை, உண்ண சோறு இல்லை. அப்போ இந்த நேரத்தில் கை கொடுத்து உதவ வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு தான் இருக்குது. சின்ன பசங்களை திட்டுறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எமோஷன் ஆகுறது, அதெல்லாம் தவிர்த்துட்டு உண்மையிலேயே என்ன பண்ண முடியுன்றதை பாருங்க. அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி கவனத்திலேயே எடுத்துக்கிறது கிடையாதுங்க. இப்போ நம்ம இந்த செம்மணி புதைக்குழி பேசுகிறோம்ல, இது சிஎம்க்கு தெரியும் நினைக்கிறீங்களா? நீங்கள் சிஎம்க்கு தெரியுமா? அவர் கண்கள் பார்வைக்கு போயிருக்குமா? போயிருக்கணும் தானே? கண்டிப்பா போயிருக்கணும். பதில் சொல்லணும்ல, அவரு பேசணும்ல. அவரு ஒரு சின்ன கண்டனம், நினைவு கூறுறது, மனதின் வழிகளை நினைவு கூறுகிறது, அதை போடலாம்ல. நம்மளோட நீங்க ஒட்டி இருக்கிறீங்க, உறவா இருக்கிறீங்கன்னு தெரியும்ல, அதை கூட பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்? அப்போ ஆட்சியாளர்களுக்கு இதை பற்றிய அக்கறை இல்லை, இதை பற்றிய சிந்திக்கக்கூடிய எண்ணம் இல்லை, இந்த வழிகளை பகிரக்கூடிய உறவுகளை பகிரக்கூடிய உணர்வு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா. அப்போ ஆட்சியாளர்கள் மாறணும், அது மக்கள் கையில தான் இருக்குது. என்ன பண்றாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ இந்த விஷயத்துல வந்துட்டு நாங்க ஜெனோசைட் பண்ணல அப்படின்னு ராஜபக்சே சொல்லியிருக்காரு. ஆனா அந்த புதைக்குலைகளை வந்துட்டு குழந்தைகளோட எலும்பு கூட எல்லாம் பாக்குறப்போ அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்போ வரைக்கும் தமிழ் மக்களுக்கு ஈழத்துல எந்த மாதிரியான அடக்குமுறையெல்லாம் இருக்கு அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு என்னதான் சார் ஒரு முடிவு? ஒரே முடிவு தாங்க, தனி நாடு தான் ஒரே முடிவு. தனி நாடு வந்து அமைந்தால் மட்டும்தான் ஒரே தீர்வாக இருக்கும். ஆனால் என்னென்னா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு இங்கே இருந்துட்டு என்ன வேணால் பேசுவீங்க, உண்மையிலேயே அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியுன்னுவாங்க. அந்த மக்கள் இன்றைக்கி நிற்கதியாக நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா அவங்க இன்றைக்கான தேவையை பற்றி தான் பேசுவாங்கங்கிறதான் உண்மை. ஆனால் இலக்கு என்ன, தீர்வு என்னன்னு நோக்கி பயணித்தவர்களுக்கு தான் தெரியும் தனி நாட்டின் தேவை என்ன அப்படிங்கிறது. அப்போ தனி நாடு தான் தேவை அப்படின்னா அதை எப்படி அமைப்பது, எப்படி அவர்களுக்கு அமைத்து கொடுப்பது அப்படிங்கிற சிந்திக்கிற திறனோ அல்லது சிந்திக்க வேண்டிய தேவையோ நமக்கு இருக்குது. நீங்கள் என்ன பெரிய வேறுபாடு கண்டுட்டீங்க அவங்களுக்கு நமக்கும்? அவங்களும் முருகனை கும்பிட்றாங்க, நீங்களும் முருகனை கும்பிட்றீங்க. அவங்களுக்கும் வழிபாட்டு முறை ஒன்று, உங்களுக்கு வழிபாட்டு முறை ஒன்று. வேற என்ன வேறுபாடு இருக்குது? மொழி ஒன்று, வழிபாடு ஒன்று, பண்பாடு ஒன்று, நாகரிகம் ஒன்று. இப்படி எவ்வளோ விஷயங்கள் ஒன்றா தானே இருக்குது. அங்கே ஒரு பேரினவாத அரசு, சிங்கள பேரினவாத அரசு உங்களை அடக்குச்சு. இங்கே இந்துத்துவ பேரினவாதம். வேற என்ன இருக்குது உங்களுக்கு வேறுபாடு? அப்போ அப்படி இருக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒருவரை ஒருவர் அரவணைத்து செல்லணும். உலக நாடுகள் முழுக்க இந்த பேரினவாத சிங்கள பேரினவாதத்தினுடைய இனப்படுகொலை அம்பலப்படுத்தி தமிழர்களுக்கான தனிநாடு கோரிக்கை எவ்வளவு நியாயமானது அப்படிங்கிறத எடுத்து சொல்லி
தனிநாடு பெறுவது மட்டும்தாங்க தீர்வா இருக்க முடியும், வேற தீர்வே கிடையாது. கண்டிப்பா இதுக்கு அப்புறமாவது இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.